பாரத பிரதமர் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு குமரி முனையில் இருக்கிற விவேகானந்த மண்டபத்தில் தியானம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே சமயம் அதை பற்றி பலவிதமான கருத்துக்களை அரசியல் கட்சியினர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கருத்து என்னங்க? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த 2 நாளாக தியானம் செய்ய வராரு. அது அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அவர் இந்த தேர்தலுடைய யுக்தியை பயன்படுத்துகிறாரு. இறுதிக்கட்டத்துக்கு இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகு அப்படின்னு நினைக்கிறதாக எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் ஒரு அமைச்சர் இருக்காருங்க. அமைச்சர் இந்த தேசத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னார் இல்லைங்களா? அதை பாரத பிரதமரோ நம்ம இந்திய தேசத்தை சார்ந்தவங்களோ யாருமே எதிர்ப்புல தெரிவிக்க கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்க, லட்சத்தீவுக்கு போறாரு. அந்த லட்சத்தீவுக்கு போனா என்ன பண்றாரு, எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. கடற்கரை நிற்கிறாரு, ஒரு கொடையை நடுறாரு, நட்டு போட்டு அவர் வாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அடுத்த 24 நேரத்துல மாலத்தீவனுடைய பொருளாதாரமே சீரழிஞ்சு போச்சு. அதனால பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு இந்த விவேகானந்தருடைய நினைவு மண்டலத்துல தியானம் பண்றாருன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச வரும் அவர் தியானம் பண்ணுவது அது இயல்பு. ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் இந்த மாதிரி பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆச்சுங்களா. இது ஒரு வகையில் இருக்குது. இங்க நரேந்திர மோடி அவர்கள் இங்க தமிழ்நாட்டில் ஒரு விவேகானந்தருடைய நினைவிடத்துல ஒரு தியானம் பண்றாருன்னா 1000 அர்த்தங்கள் இருக்குது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த தேசத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கருத்தை சொன்னாங்க மாலத்தீவனுடைய அமைச்சர் அவர்கள். ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மோடி எதிர்ப்போ அந்த பிஜேபியிலேயோ அந்த அரசாங்கத்திலேயோ யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க கிடையாது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா லட்சத்தீவு போறாரு. லட்சத்தீவு போனோடனே என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, ஒரு கடற்கரையில உட்கார்றாரு, ஒரு கொடையை நடுறாரு, கொடைக்கு கீழே உட்கார்றாரு. அங்க உட்கார்ந்த உடனே 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மாலத்தினுடைய பொருளாதாரமே சரிஞ்சு போச்சு. மன்னிப்பு கேட்கிறான், அமைச்சர்களை கூப்பிட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறான். அதே போலதான் இந்த சுவாமி விவேகானந்தரனுடைய நினைவு மண்டலத்துல 3 நாள் உட்கார்றாருன்னா அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தம் வருகின்ற 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும் என்பதுதான் என்னுடைய கருத்து.